ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் என்னோட ஃப்ரைடே ரொட்டீன் விளாக் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரைடேயில் நான் என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணுறேன், கிட்ட எப்படி மேனேஜ் பண்ணுறேன், ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்லாம் எப்படி பண்ணுறேன், இதை பற்றின விளாகாக தான் இது இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இன்ஃபர்மேஷனை இந்த விளாகில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டினியூவாக ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாளைக்கு வந்து உங்களுக்கு வீடியோவில் மட்டும் போஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரைடே அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் க்ளீனிங் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா பூஜை எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால பூஜை பாத்திரம் துலக்கிறது இந்த வேலையெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த வேலையெல்லாம் நான் முன்னாடி நாளே முடிச்சிட்டதுனால எனக்கு ஃப்ரைடே வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பூ வாங்கி சாமிக்கு போட்டுட்டு பூஜை பண்ணிடுவேன். இன்கேஸ் என்னால் காலையில் பண்ண முடியல அப்படின்னா ஈவினிங் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து கொஞ்சம் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தேன் காலையிலேருந்து. அதனால காலையில் வந்து என்னால் வந்து பூஜை பண்ண முடியல. ஸோ 11 o'clock போல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு சாப்பாடு வேலையை முதல்ல முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா ஃப்ரைடே அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் வந்து நிறைய பண்ண முடியாது. அப்போ நான் அவங்க வந்து என்ன பண்ணுவோம்னா சிம்பிளாக வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி சாப்பிட்டுப்போம். பாப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வளர்ந்துட்டா இல்லையா? அதனால ரொம்பவே சமத்தாயிட்டா. எது குடுத்தாலும் அழகா உட்காந்து சாப்பிட்டுருவா. பிளஸ் வந்து அவ வந்து இப்போ வந்து டே கேர் நான் அனுப்புறது இல்ல. ஏன்னா நெக்ஸ்ட் இயர்ல இருந்து அவ வந்து எல்கேஜி வந்து டைரக்டா ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் வீட்டுல தான் வச்சு நான் பாத்துக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க பின்னாடிதான் நம்ம ஓடுற மாதிரி இருக்கும். அதனால ஒரு கொஞ்ச நாள் வந்து பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல தான் வச்சுட்டு இருக்கேன். வீட்டுல அவளுக்கு தேவையானது எல்லாமே இப்ப கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். சின்ன பசங்க வீட்ல இருந்தாலே இப்படிதான் ஒரு பிரச்சனையா இருக்கும். என்னன்னா டாய்ஸ வந்து கலைச்சு கலைச்சு போட்டுருவாங்க. நம்ம எடுத்து எடுத்து வைக்கிற மாரி இருக்கும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10, 15 வாட்டியாவது நம்ம எடுத்து வச்சுருவோம். இதுக்கே வந்து நமக்கு வந்து வீட்ல ஒரு ஆள் தேவைப்படுது. அதையும் நான் பார்த்துக்கிட்டு, அதே மாதிரி சாப்பாடு ஒர்க்கும் அப்படியே வந்துட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அரிசியும் வந்து கழுவி வச்சுட்டேன். நான் யூசுவலா வந்து இப்படிதான் வந்து ரைஸ் குக் பண்ணுவேன். ஒரு சிலர் வந்துட்டு குக்கர்ல வைப்பாங்க. ஸோ குக்கர்ல வச்சா எங்க வீட்ல யாருமே சாப்பிட கூட மாட்டாங்க. ஓகே. லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படி வந்து அங்கே இருந்துட்டு, இங்க வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்றீங்க? ஏன்னா அங்க வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்க வந்து பழகியிருப்பீங்க. அங்க இருந்துட்டு இங்க வந்து எப்படி வந்து உங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியுது? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உண்மைய சொல்லப்போனா, எங்களுக்கு இங்க இருந்துட்டு அங்க போய் மேனேஜ் பண்றது தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ இங்க வந்து மேனேஜ் பண்றதுன்றது அந்த அளவுக்கு கஷ்டமா இல்ல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வளர்ந்த இடம், நம்ம பொறந்த இடம் அப்படிங்கும்போது, அது வந்து நெறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் இந்த ஊர்ல இருக்கும்போது. அந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே தெரியாது. எல்லாமே புதுசா இருக்கும் அந்த நாட்ல. ஸோ ஒரு நாடு விட்டு நாடு போகும்போது, அந்த ஊரோட கல்ச்சர நீங்க பழகுறதுக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிடும். பிளஸ் வந்து அந்த ஊர்ல மிங்கிள் ஆகறதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8 இயர்ஸ் ஆயிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஊர் சிட்டிசனாவே மாறிடுவாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஊரோட கல்ச்சர் எல்லாமே அவங்களுக்கு வந்து கத்துப்பாங்க. கத்துக்கிட்டு அந்த ஊரோட அடாப்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த ரீசன் தான் அவங்களால வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் வந்து போறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அங்க நம்ம பழகியிருப்போம் இல்லையா? ஸோ அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு இங்க வந்துட்டு.
ஏன்னா வீடு வந்து நாங்க அப்பதான் வந்து கட்டிட்டு இருந்தோம். அந்த டைம்ல வந்து நாங்க ரெண்டல்ல இருந்தோம். ஸோ அப்போ வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அந்த டைம்லாம் ரொம்ப வந்து பாப்பா வச்சுட்டு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டோம். கிச்சன் கிளீனிங் வந்து ஓரளவுக்கு பண்ணி முடிச்சுட்டேன். ஸ்டவ் எல்லாமே கிளீன் பண்ணிட்டேன். ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் தான் நான் கிளீன் பண்ணுவேன். ஏன்னா அடிக்கடி என்னால பண்ணவே முடியாது. அதனால வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த ஸ்ப்ரே போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுடுவேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளான லஞ்ச் மெனு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரசம் வித் பொட்டேட்டோ ஃப்ரை இதுதான் பண்ண போறேன். ஃப்ரைடேங்கிறதுனால இவ்வளோ தான் வந்துட்டு லஞ்ச் வந்து நாங்க எடுத்துப்போம். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஏதாவது இட்லி இந்த மாரி ஏதாவது நாங்க சாப்பிட்டுப்போம். ரசம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளான ரசம் தான் நான் பண்றேன். செட்டிநாடு ரசம்னு சொல்லிட்டு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரசப்பொடி வந்து விக்கிறாங்க. ஸோ நம்மளே வீட்ல வேணா கூட நம்ம அரைச்சுக்கலாம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரசம் வந்து வாங்கி ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால வந்து இப்போ அடிக்கடி வந்து அந்த ரசம் தான் வீட்ல வந்து வைக்கிறோம். ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போறேன். ஸோ ஒண்ணுமே இல்ல. இதுக்கு வந்து வெறும் தக்காளி, அந்த ரசப்பொடி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி. இது மட்டும் இருந்தாலே போதும். சட்டுன்னு வந்து ரசம் வச்சிரலாம். இதுக்கு வந்து தாளிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமா பூண்டு, இடிச்ச பூண்டு, கருவேப்பிலை இவ்வளோதான். இவ்வளோத்தையும் போட்டு டக்குன்னு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும் செய்யறதுக்கு. அவ்வளோ ஈஸியா வந்து இந்த ரசம் வந்து பண்ணிடலாம். ஸோ எல்லாரும் கேட்கலாம், என்னங்க வெள்ளிக்கிழமைன்றீங்க, ரசம் வச்சிருக்கீங்க, ரசமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் சாம்பார் வைப்பாங்க, நிறைய வறுவல் இதெல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கலாம். ஸோ நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அதிகமா சாப்பிட மாட்டோம். நிறைய வந்து சாப்பிடணும், விதவிதமா சாப்பிடணும் அப்படிலாம் சாப்பிடவே மாட்டோம். யூசுவலா நான் வந்து பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் மட்டுமே இருந்தாலுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவ்வளோதான் சாப்பிடுவேன். ஸோ என்னோட பையன் தான் வந்து நான்வெஜ் கேட்பான். என்னோட ஹஸ்பண்ட் தான் நான்வெஜ் கேட்பாரு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வெஜிடேரியன் குடுத்தா கூட நான் சாப்பிட்டுட்டே இருந்துருவேன். ஸோ அதனால யூசுவலா வந்து ஒர்க் அதிகமா இருக்கு அப்படின்னா, அத மேனேஜ் பண்றதுக்கு இந்த மாரி சிம்பிளா ஏதாவது ரெசிபி வந்து வீட்ல செஞ்சு சாப்பிட்டுக்கிறது நல்லது. ஆ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடு செய்யாம விட்டுட்டு கடையில வாங்கி சாப்பிடுறது தான் ரொம்பவே கொடுமையான ஒரு வேலை. ஏன்னா வீடெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளீன் பண்ணும்போது கண்டிப்பா வந்து சமையல் பண்றதுக்குன்னு டைமே இருக்காது. அந்த டைம்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காலையில என்னோட பையன ஸ்கூலுக்கு அனுப்பும்போதே சேர்த்து வந்து குக் பண்ணிடுவேன். இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஜெர்மனிலேருந்து இங்க மூவ் ஆகும்போது, நெறைய வந்து இஷ்யூஸ் இருந்துச்சு. ஏன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொசுக்கடி தொல்லை இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அங்க வந்து பாப்பா வந்து 2 பசங்களுமே வந்து ரொம்ப நல்லா சாப்பிட்டுட்டு, நல்லா ஹெல்த்தியா இருந்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இங்க வந்து நாங்க மூவ் ஆகும்போது, அ அந்த ஃபுட் எல்லாமே இங்க வந்து மிஸ் பண்ற மாரி ஃபீல் ஆயிட்டாங்க. 2 பேருமே வந்து ரொம்ப லீன் ஆயிட்டாங்க. ஆ பிளஸ் வந்து பாப்பாக்கு வந்து கொசு கடிக்கிறது, ஒரு ஒரு கொசு கடிச்சாலே கையெல்லாம் அலர்ஜி மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து லக்கிலி வந்து இங்க எங்களுக்கு வீட்டு பக்கத்துலயே வந்து எங்களுக்கு ஸ்கூல் வந்து கிடைச்சிருச்சு. நல்ல ஸ்கூலே கிடைச்சிருச்சு. ஸோ அதனால வந்து எங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜெர்மன்ல படிச்சுட்டு வந்தான் இல்லையா? பட் நாங்க இங்கிலீஷும் வந்து படிக்க வச்சு தான் கூட்டு வந்தோம். அதனால ஓரளவுக்கு வந்து அவனால மேனேஜ் பண்ண முடிஞ்சது.
ப்ளஸ் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அவனோட ஸ்கோர் எல்லாமே கொஞ்சம் அதிகமா எடுக்க ஆரம்பிச்சுட்டான். அவ்வளோதாங்க, சிம்பிளா ஒரு ரெசிபி வந்து ரெடி பண்ணிட்டேன். ரசம், பொட்டேட்டோ ஃப்ரை, ரைஸ் அவ்வளோதான். நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு தான் இப்ப அடுத்தது நெறைய வேலை இருக்கு. ஸோ கடகடன்னு எல்லா வேலையும் பண்ணணும். பாப்பாவ வந்து குளிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் வீடெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ற வேலை இருக்கு. அதாவது தொடைக்கணும் வீட்ட. தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பூஜை பண்ணணும். ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுத்துட்டு, ஒரு சில சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு, போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. ஒரு வீட வந்து கட்டுறது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமோ, அதே மாதிரி அந்த வீட வந்து கிளீன் பண்ணி மெயின்டெயின் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம். ஸோ நாங்க வந்து இந்த வீடு மாறுனதுக்கப்புறம் எனக்கு கிளீனிங்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹாஃப் டே வந்து சரியாயிடும். ஏன்னா, இந்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, டஸ்ட்டு பயங்கரமா இருக்கும். ஒரு சின்னதா அவங்க பக்கத்துல யாராவது வீடு கட்டினா கூட, அங்கேருந்து தூசி எல்லாமே எங்க வீட்டுக்கு வந்துரும். ஸோ அதனால டெய்லியுமே வந்து கிளீன் பண்ணி, டெய்லியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தொடச்சு மெயின்டெயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கிளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு விளக்கும் வந்து ஏற்றி வச்சுட்டேன். சாமியும் கும்பிட்டாச்சு. ஸோ பிரசாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து கற்கண்டு வாங்கி வச்சிருக்கேன் ஒரு பாக்ஸ்ல. ஸோ அது வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். ப்ளஸ் வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது பனானா, இல்லாட்டி ஆப்பிள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வச்சு வந்து நான் வந்து சாமிக்கு படைச்சிட்டு விளக்கேத்தி சாமி கும்பிட்டுருவோம். ஸோ இப்படி தான் என்னோட ஃப்ரைடே ரொட்டீன் போச்சு. உங்களோட ரொட்டீன் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட்